ஹாய் மக்களே, இன்னைக்கு மேக சந்தேசம் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ககன் சரச்சந்திரா கிட்ட கேட்குறாரு, பூமிக்கு நீங்கள் கடவுள் முன்னாடி வச்சு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு கேட்டதுனால ஓகேன்னு சொல்கிறாரு சரச்சந்திரா. அதுக்கப்புறம் அபூர்வா சரச்சந்திராவோட மண்டை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கழுவ பார்க்குறாங்க. அவன் ககன் என்ன சொன்னாலும் அதை நீங்கள் செய்யாதீங்க. 20 வருஷமாக நீங்கள் இந்த போட்டியில் இருக்கீங்க. இப்போ அவன் திமிரை காட்டுறான். ஒருவேளை நம்ம மாமனாராஜே அவர் கௌரவத்தை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு ஏதாவது நினச்சானா பத்தியா? இல்லை அவன் பொண்டாட்டி அந்த பூமி நீனா உயிர் உனக்காக உயிரே விடுவேன்னு சொல்வாளே, இதெல்லாம் அவளோட நடிப்பா? நீங்கள் தோற்று போயிடுவீங்களோன்னு பயந்துக்கிட்டு நான் அந்த பூமியை கூட போய் பார்த்தேங்க. எப்படியாவது ககனை தடுத்து நிறுத்து அப்படின்னு கேட்டேன். முடிஞ்சா இந்த வருஷத்தோட அவர் போட்டி போடுறதே நிப்பாட்டிக்க சொல்கிறேன் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிட்டேங்க அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டவுடனே சரச்சந்திரா, நீ எதுக்காக அவன் முன்னாடி போய் கெஞ்சி கேட்ட? உன் புருஷன் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. என் புருஷன் எனக்கு முக்கியம் தானேங்க அப்படின்றாங்க. சரி, இதனால் பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல, வாக்கு கொடுத்துட்டேன், அதை நிறைவேற்றணும், வா போகலான்றாரு. இல்லைங்க வேண்டாம், அவங்கள அவமானப்படுத்தணும்னா நீங்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. அது செய்யலாம், ஆனால் நான் கொடுத்தது வாக்கு பெரியவங்க முன்னாடி, பெரியவங்க என்னை தப்பாக நினைக்கக்கூடாது, அதனால் நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற போகிறேன், வா போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த பூமியை அழுதுகிட்டு உட்காந்துருக்கா ஒரு இடத்துல. ககன் போகிறாரு. பூமி கஷ்டப்படுறியா அப்படின்னு கேட்க, இல்லைப்பா நீ ஜெயிச்சிட்ட இல்லை, நான் அதனால் நான் கஷ்டப்படலைப்பா அப்படின்னு சொல்ல, உங்கள் அப்பா கையால் தோக்கணும் தான் நான் ஃபஸ்ட்டு நினச்சேன், அதை நீ பார்க்கலையா அப்படின்னு கேட்குறார். பார்த்தேன், ஆனால் என் அப்பா உனக்கு எதிரியாச்சே, அதுக்காக தான் கடைசி நேரத்தில் ஆவேசத்தில் ஜெயிக்க நீ போராடினதை நான் பார்த்தனே அப்படின்றா. நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேரணும்னு நான் முதல்ல தோக்க தான் நினச்சேன் பூமி, ஆனால் கடைசி நேரத்தில் உங்கள் அப்பா அந்த மாதிரி எந்த வாக்கும் கொடுக்கலன்னு அபூர்வா மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவரை எதிர்த்து நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டேன் பூமி, இது எல்லாமே உனக்காக தான் செஞ்சேன். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பூமி கேட்க, ஆமாம், உனக்கு தான் அவரோட ஆசீர்வாதம் கிடைக்கல இல்லையா, உனக்கு அவரோட ஆசீர்வாதம் அதுவும் கோயிலில் கிடைக்கணும்னு நினச்சி தான் நான் இந்த போட்டியிலே இறங்கினேன். அவர் கோயிலில் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்காக, நீ போ அப்படின்னு சொல்ல பூமி ஓடுறா. அவங்க அப்பா முன்னாடி நின்று கேட்குறா, அப்பா இது உண்மையா அப்படின்னு கேட்க ஆமான்னு தலையாட்டுறாரு. அங்கேருந்து அரிசி எடுத்து கொடுத்து என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா அப்படின்னு கேட்க, 100 வருஷம் நல்லா இருமா, உன் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்த பெரியவங்க கிட்ட சொல்கிறாரு, இந்த விதிக்கு கட்டுப்பட்டு நான் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டப்பா அப்படின்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ்ன்ட்டு அவங்க எல்லாருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் கட்டி பிடிக்க போன பூமியை தடுத்து நிறுத்தி, இதுவும் வெற்றி இல்லை, யாரோட வெற்றியில் நீ துள்ளாத அப்படின்றாரு சரச்சந்திரா. அதுக்கு ககனோ, மிஸ்டர் சரச்சந்திரா, புருஷன் பொண்டாட்டியில் யார் ஜெயிச்சாலும் அந்த வெற்றி 2 பேருக்கும் தான் அப்படின்றாரு. எங்களை மாதிரி ஆளுங்க நீதிக்காகவும் உண்மையாகவும் ஜெயிக்க பார்ப்போம், ஆனால் சில பேரும் அநியாயமாக ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அபூர்வா பார்த்துக்கிட்டே சொல்கிறாரு. கோவமாக அங்கேருந்து வெளியில் போயிடுறாரு சரச்சந்திரா. ரொம்ப பாசமாக சாரதா பூமியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாரதா கேபியை தனியாக பார்த்து பேசுகிறாங்க. இப்போ பார்த்தீங்களா, பூமிக்கு என்ன வேணும்னாலும் அவன் பண்ண தயாராக இருக்கான், அதை வேற நிரூபிச்சிட்டான் இன்னைக்கு. முதல்ல அவளுக்காக தோற்று போகணும்னு கூட அவன் நினச்சான் பார்த்தீங்களா அப்படின்ன உடனே கேபியோ, ஆமாம் சாரதா, இப்போ எனக்கு கூட நம்பிக்கை வந்திருக்கு, என்றைக்கோ ஒரு நாள் என்னையும் அவன் புரிஞ்சுக்கிட்டு அப்பான்னு கூப்பிடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, அந்த நிமிஷத்தில் நான் செத்தா கூட எனக்கு பரவாயில்லைன்னு கேபி ரொம்ப எமோஷ்னலாக சொல்கிறாரு. அந்த சைடு மீரா வந்துட்டு இருந்த பார்த்த கேபி உடனே திட்டுற மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு. என்ன பிள்ளைய பெற்று வச்சுருக்க நீ, அவன் சரச்சந்திரா முன்னாடி போட்டிக்கு போகிறேன்னா நீ எப்படி ஒத்துக்கிட்ட? இதுவே மீராவாக இருந்தால் ஒத்துந்திருப்பாளா? உடனே செர்ரியோட காலை உடச்சிருப்பா. இல்லை செர்ரி ஏதாவது ஏடாக்கூடமாக பேசியிருந்தான்னு வச்சுக்கோ, நாக்கை வெட்டி கையில் கொடுத்துருப்பா. நீயும் வளர்த்துருக்கிய பையனை அப்படின்னு அவள் காதுபட சொல்ல அவளும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறா. உடனே கேபியா தெரியாத மாதிரி, மீரா நீ எப்போ வந்த அப்படின்னு கேட்க, இவளுக்கு அர்ச்சனை பண்ணும்போதே நான் வந்துட்டேங்க, என்ன சொன்னாலும் இதுங்க மாறவே மாறாது, வாங்க போகலான்னு கூட்டிகிட்டு போகிறா. இங்கே சரச்சந்திரா அடி வாங்கினது ஒவ்வொன்றத்தையும் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காரு. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. நாளைக்கு என்ன ப்ரொமோவில் வருதுன்றதை பார்க்கலாம். பூமியோ வீட்டில் தான் அம்மா ஃபோட்டோக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா, இத்தனை நாள் கனவு இன்னைக்கு தான் நிறைவேறுச்சு, அப்பா என்னை ஆசீர்வாதம் பண்ணாருமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் போட்ட ரூல்ஸு கண்டிஷனில் தான் ஒரு பாகம் இவர் எனக்காக இதை செஞ்சிருக்காருமா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கிறத கேட்ட ககன் கோபத்தில் இங்கே பார், நான் பாசமாக இருக்கிற மாதிரி உங்ககிட்ட நடிக்கலை, கண்டிஷன் போட்டியா, அதுக்காகவும் அக்ரிமெண்ட்டுக்காகவும் இப்படி நடிக்கலை, நான் உண்மையாக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்ன உடனே கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணிடுறா.